Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல ரெண்டு ரெக்யர்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாளா வீடியோ போட முடியல. இனிமே ரெகுலரா நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று Zoho கண்டென்ட் ரைட்டருக்கான ரெக்யர்மெண்ட், இன்னொன்று Deloitte Analyst Traineeக்கான ரெக்யர்மெண்ட். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜோஹோவில் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோ ஸ்கூல் ஃபார் கிராஜுவேட்ஸ்க்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அதுக்கடுத்து நீங்கள் அதில் நிறைய பேர் செலக்ட் ஆகிருப்பீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜோஹோவில் செலக்ட் ஆகிருக்கீங்க ஜோஹோ ஸ்கூல்ஸில் அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா செகண்ட் ரவுண்டு வரைக்கும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க, தேர்ட் ரவுண்டுக்கு போக முடியல. ஸோ ஆனால் ஜோஹோவில் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலில் 2-3 பேர் இப்போ செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோல இருந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ்க்கு ரெக்யர்மெண்ட் நடந்துச்சு. அடுத்து இப்போ ஜோஹோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் அண்ட் கண்டென்ட் ரைட்டருக்கான ரெக்யர்மெண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. இனிமே சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிலாய்ட்டில் அனாலிஸ்ட் ட்ரைனிக்கான ரெக்யர்மெண்ட், இதுவுமே ஃப்ரெஷருக்கான ரெக்யர்மெண்ட் தான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு போகணும் இல்லை ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ ப்ரோக்ராமிங் நாலேஜ் கற்றுக்கிறதுனா எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் இருக்குது, நிறைய சோர்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யூடியூப்பில் படிக்கலாம். சில பேருக்கு யூடியூப்பில் படிக்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்காது. இல்லை நீங்கள் இன்ஸ்டியூட் நீங்கள் ரெகுலராக கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் நீங்கள் பைத்தானோ இல்லை ஜாவாவோ நான் சி படிக்கணும், நான் 12th படிச்சிருக்கேன், இல்லை நான் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன், எனக்கு ஈவினிங் டைமில் தான் எனக்கு டைம் இருக்குது, நான் காலேஜ் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் டைம் கூட கற்றுக்கலாம். ஓகேவா, இது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமிங் மட்டும் தெரியணும், சிஓ C++, ஜாவா, பைத்தான் தெரியணும் அப்படின்னா கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சுட்டீங்க, நான் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகாம், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்க, பிஏ சுவாலஜி படித்தவங்க எல்லாமே பிஎஸ்சி சுவாலஜி படித்தவங்க, பிஇ மெக்கானிக்கல், நம்மக்கிட்ட நிறைய சிவில், ட்ரிபிள் அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. நம்மக்கிட்ட இப்போ ரீசெண்டாக லார்ஜ் ஸ்டோனில் ஒரு 7 மெம்பர்ஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று ஜோஹோவில் பிளேஸ் ஆகிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டிசிஎஸ், அட்டாஸ் இந்த மாதிரி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே அடுத்தடுத்து நான் கோர்ஸ், ஏன்னா இப்போ நம்ம கோர்ஸ் பில்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னா ஜாவா வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டும் பண்ணிட்டுருக்கோம். இதில் என்னென்னா ரியாக்ட் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ்க்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. எனக்கே நிறைய கம்பெனிலேருந்து வரும்போது மேம் ரியாக்ட் ஜேஎஸ், நோட் ஜேஎஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இல்லை ஃப்ரெஷர் ஸ்கில் பர்சனாக இருந்தால் கொடுங்க அப்படின்றலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறவங்களும் எனக்கு நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐக்கான ரெக்யர்மெண்ட் நிறைய வந்துட்டுருக்கு, நிறைய வரப்போகுது. இப்போ ஃபுல் ஸ்டாக்குக்கு எப்படி பூமிங்கில் இருக்கோ, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருவோ, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த லெவலில் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங்க்கு நிறைய ரெக்யர்மெண்ட் வரப்போகுது. இப்போது நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க படிக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே கம்மியான ப்ரைஸ் தான். நீங்கள் மற்ற இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே நம்ம கம்மியான ஃபீஸ் தான் வச்சுருக்கோம். இன்னொன்று உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் 2 hours படிச்சுட்டு வெளியில் போயிடணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் மதியம் கூட இங்கே பசங்க சாப்பாடு எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இங்கே ப்ரொஜெக்டரில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி படிக்க வைப்பேன். நிறைய அப்பப்போ நிறைய மீட்டிங்ஸ்லாம் நாங்கள் வைப்போம். ஓகே, ஸோ இந்த கோர்சஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்கள் இல்லை கால் பண்ணி கூட டீட்டெயில் வாங்கலாம். ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் நான் என்னென்னா எடுவஸ் அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் எனக்கு மார்னிங் வேணும் இல்லை ஈவினிங் வேணும், ஆன்லைன் பேட்ச் வேணும் இல்லை ரெகுலராக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க இப்போவே நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஜோஹோவில் எல்லாருமே நான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. டிகிரி முடிச்சிருக்கீங்க,
ப்ரோக்ராமிங்கை பற்றி நாலேஜ் இருக்குது அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து டிகிரி எனக்கு முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் நாலேஜே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து நல்ல ரைட்டராக இருப்பீங்க. அதாவது என்னென்னா ரைட்டர்னா என்னென்னா ஏதாவது கண்டென்ட் நீங்கள் ரைட் பண்ணுறது, இல்லைனா அதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அனாலிஸ்ட் ட்ரைனிங்க்கு கண்டிப்பாக வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து இருக்கணும். ஓகே, இப்போ ஜோஹோ கண்டென்ட் டெவலப்பருக்கான ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜோஹோட டீட்டெயில் அபவுட் த கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கிரியேட், பப்ளிஷ், எஸ்இஓ, ஆப்டிமைஸ்டு, ரெலவெண்ட், ஒரிஜினல் அண்ட் கம்பைலிங் கண்டென்ட் வந்து எழுத தெரியணும் அப்படின்றது. இபுக்ஸு, ஆர்டிகிள்ஸு, ஸோ இதிலெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு, அந்த கரெக்ஷன்ஸு அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கண்டென்ட் ரைட்டர்ன்ற ரோல் வந்து இருக்கும். வாட் வி ஆர் லுக்கிங் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங்லி ப்ரிஃபர்டு ability to write clear, simple, grammatically correct and error free content வந்து எழுத தெரியணும் அப்படின்றது. பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எஸ்இஓ பற்றி தெரியணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ வெல் டீம் பிளேயர்லாம் இருக்கணும், செல்ஃப் ஸ்டார்டராக இருக்கணும், கோ ஹெட்டராக இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு 0 to 4 years எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25th அன்னைக்கு டிசம்பர் எக்ஸாம் மெயில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் வில் பி ரிசீவிங் அப்டேட்டஸ் ரிகார்டிங் த டெஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி ஆன் ஆர் பிஃபோர் 25th டிசம்பருக்கு முன்னாடி உங்களுக்கு மெயில் வந்துடும், ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு. ஓகேவா? ஸோ உங்களோட டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இது நிறைய பேர் வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், ஜோஹோவில் எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்றது. ஸோ நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அடுத்து வந்து டிலாய்ட்டில் வந்து ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னால டேட்டா அனலிஸ்ட் அந்த மாதிரி ரோலுக்கு நிறைய இப்போ ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றினது தான் அனாலிஸ்ட் இன்ஜினியராக வந்து எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு. ஸோ டிகிரி வந்து பிஇ பிடெக் கிராஜுவேட்டிங் ஆஃப் 2023 முடித்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிரான்ச்சஸ் சைபர் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடித்தவங்க 60% மேலே. ஸோ ஆனால் அரியர் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஹவு டு ரிஜிஸ்டர்ன்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அந்த இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இதுலேயே வந்து ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க. இந்த இருக்குது பாருங்கள், ப்ராசஸ் அண்ட் டைம் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 15th டிசம்பர்லேருந்து 21st டிசம்பர் வரைக்கும் தான். ஸோ இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறதுனா நாளைக்கு வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து 22nd இல்லைனா 23rd டிசம்பரில் வந்து மெயில் வரும். ஸோ ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து 26th டிசம்பர் டு 6th Jan வந்து நடக்கும். இன்டர்வியூ வந்து 16th January to 24th February நடக்கும். ஃபைனல் ரிசல்ட் வந்து 15th March வந்து விடுவாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ரெக்யர்மெண்ட்டு. ஸோ இந்த 2023 முடித்தவங்க அதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். இதில் ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துட்டு அவங்க வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ஸோ யாருக்காவது நீங்கள் இந்த மாதிரி கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஏன்னா இப்போ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேட்சஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா ஜாவா வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் தனியாக போயிட்டுருக்கு, பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு. இன்னொன்று யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ளட்டரில் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃப்ளட்டருக்கு ஒரு கம்பெனிலேருந்து எனக்கு வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து ஃப்ளட்டர் எடுக்கிறது, பட் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரை படிக்க வச்சுருக்கேன். இங்கே இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது அப்படி தெரியும்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் பற்றி, ரியாக்ட் பற்றிலாம் நான் வந்து அப்லோட் பண்ணலாம் இருக்கேன். பாய், டேக் கேர், வில் see you on next video.